விசிகா என்கிற கட்சி நாங்கள் எங்களுடைய பானை சின்னத்திலே தான் நிற்போம், நாங்கள் வேறு சின்னத்திலே நிற்க மாட்டோம் அவங்க சொல்றாங்கல்ல. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாதிரி கட்சி எங்களுக்கான ஏணி சின்னத்திலே தான் நிற்போமே தவிர உங்கள் உதய சூரியனில் நிற்க மாட்டேன்னு சொன்னாங்கல்ல. உதய சூரியன்ல தான் நிக்கிறோம்னா எனக்கு சீட்டே வேணாம்னு பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் வந்து மக்கள் நீதி மையத்தின் தலைவர் சொன்னார்ல. அப்பெல்லாம் பொத்துனாப்புல இருந்துச்சு. இப்ப போய் தேர்தல்லாம் முடிச்சு 2 எம்எல்ஏ ஜெயிச்ச முன்னாடி வேற ஆட்சி வந்து எங்களை அடக்கினார்கள், ஒடுக்கினார்கள், நினைக்கினார்கள் அப்படின்னு இப்ப டைலாக் பேசுறாரு. தாவேகாவை தோற்கடிச்சுன்னா இரட்டையில ஜெயிச்சிருக்கீங்க. அப்ப தாவேகாவை தோற்கடித்தவர்கள் வந்து மறுபடியும் நான் போய் தாவேகால போய் சேர்றேன்னு சொல்றது போல அந்த கட்சிக்காரனுக்கு நெருக்கடியா அது ஏற்கனவே ஒருத்தர் போட்டிட்டு இருப்பான். அது அடுத்த முறை நம்ம எம்எல்ஏ இந்த முறை இழந்தோம் அப்படின்னு அவன் கனவோட இருக்கான். அப்புறம் நீ ஜெயிச்ச எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு ராஜினாமா பண்ணிட்டு இங்க வந்தேன்னா அப்ப அவனோட வாய்ப்பும் தட்டி பிரிக்கப்படுதுல. குறுக்கு வழியிலே பதவி அடைகிறவர்களை எல்லாம், குற்ற பின்னணி இருக்கிறவர்களை எல்லாம், பல லஞ்ச வழக்கிலே பிடிபட்டவர்களை எல்லாம், பல வழக்கு விசாரணையில் இருப்பவர்களை எல்லாம் தாவேகால சேர்த்துக்கிட்டு தாவேகா ஒரு தூய சக்தி என்று சொல்வதற்கு உங்களுக்கு கொஞ்சமாவது வெட்கப்படணும். பல ஆண்டுகளாக 20 ஆண்டுகளுக்கு மேலாக கல்விக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சூர்யா போன்றவர்களா ஆசைப்படுவதற்கான வாய்ப்பை இவர்கள் உருவாக்கி தேர்தல் அரசியலிலே திரைப்பட நட்சத்திரமா இருக்கிறவர்கள் நீண்ட காலம் உழைக்காமல், தியாகம் செய்யாமல், பொது வாழ்க்கைக்காக போராடாமல், சிறை செல்லாமல், எந்த போராட்ட களங்களையுமே சந்திக்காமல் நேரடியாக முதலமைச்சர் ஆக முடியும் என்ற நிலைமையை தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்கி விட்டார்கள் என்று சொன்னால் நாம் ஏன் முதலமைச்சர் ஆகக்கூடாது, நாம் ஏன் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடாது? எல்லாருக்கும் ஆசை வருவதுதான் வந்து தமிழ்நாட்டுக்கு அரசியல் கேட்டதில் நடக்கிற போட்டியெல்லாம் சட்டமன்றத்தில். வானம் நேயர்களுக்கு வணக்கம். நாங்க தொகுப்பாளினி பத்மபிரியா. இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் சார் இணைந்திருக்காரு. சார் வணக்கம் சார். வைகோ அவர்கள் வந்து திமுக கூட்டணியில இருந்து விலகி இப்போ தாவேகா அரசுல வந்து இணைய போறாங்கன்னு சொல்றாங்க. ஒருவேளை இணைய வாய்ப்பு இருக்குமா? தாவேகா கூட்டணி என்று அவர் பகிரங்கமாக அறிவிச்சிட்டார். திமுக வந்து எங்களை அழிக்க பார்த்தது, ஒழிக்க பார்த்தது, எங்களை உதயசூரியன் சின்னத்திலே தான் எங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னு வீராவேசமாக வைகோ வந்து உணர்ச்சி வசப்படுறாரு. இந்த உணர்ச்சி வசப்படுவது எப்போது நிகழ்ந்திருக்கணும்? நீங்க விசிகா என்கிற கட்சி நாங்கள் எங்களுடைய பானை சின்னத்திலே தான் நிற்போம், நாங்கள் வேறு சின்னத்திலே நிற்க மாட்டோம்னு அவங்க சொல்றாங்கல்ல. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாதிரி கட்சி எங்களுக்கான ஏணி சின்னத்திலே தான் நிற்போமே தவிர உங்கள் உதய சூரியனில் நிற்க மாட்டேன்னு சொன்னாங்கல்ல. உதய சூரியன்ல தான் நிக்கிறோம்னா எனக்கு சீட்டே வேணாம்னு பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் வந்து மக்கள் நீதி மையத்தின் தலைவர் சொன்னார்ல. அப்பெல்லாம் பொத்துனாப்புல இருந்து சீட்டை வாங்கிட்டு இப்ப போய் தேர்தல்லாம் முடிஞ்சு 2 எம்எல்ஏ ஜெயிச்ச பின்னாடி வேற ஆட்சி வந்துருச்சுன்னு எங்களை அடக்கினார்கள், ஒடுக்கினார்கள், முடக்கினார்கள் அப்படின்னு இப்ப டைலாக் பேசுறாரு வைகோ அவர்கள். வந்து மதுரையில அடிச்சாங்க, அதுக்கு வந்து கோவப்பட்டவனுக்கு ரோசம் வந்துருச்சு, அவனுக்கு மானாமரில மீச துடிச்சிச்சுன்னு சொல்ற மாதிரி நீங்க எப்ப ரியாக்ட் பண்ணணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர் உடனடியாக ரியாக்ட் பண்ணிருக்கணும்ல. அவர் வந்து காலம் கடந்து ரியாக்ட் பண்றாரு, அவர் எதிர்வினை ஆற்றுகிறார் என்று சொன்னால் அது ஒரு தவறான விஷயம். அது அதனால வைகோ அவர்கள் வந்து இந்த மாற்று கருத்து அவருக்கு ஒருவேளை இருப்பது உண்மை என்றால் அவர் அந்த காலகட்டத்திலேயே கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிற காலகட்டத்திலே வெளிப்படுத்தி இருக்க வேண்டாம். திமுகவினுடைய செலவிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகிட்டு அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு போய் நான் தாவேகா கூட்டணியில சேர்க்க போறேன், இல்லாட்டா ராஜினாமா செஞ்சு நான் மந்திரி பதவி பெற போறேன்னு சொல்லுகிற சந்தர்ப்பவாத அரசியல் என்பது மிக மிக தவறானது. வைகோ அவர்களுக்கு வந்து குதிரை பேரம் நடக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க, இது உண்மையா இருக்குமா? அதுல என்ன சந்தேகம்? சட்டமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற்றவர்கள் எதற்கு ராஜினாமா செய்ய வேண்டும்? எதற்கு 4 பேர் ராஜினாமா செஞ்சாங்க? எதற்கு வந்து விராலிமலையை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து விஜயபாஸ்கர் எதற்கு ராஜினாமா செய்தார்? இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே கரூரினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எம்ஆர் விஜயபாஸ்கர் என்பவர் ராஜினாமா செய்யறாரு. எதற்காக ராஜினாமா செய்யறாங்க? மக்கள் உங்களை சட்டமன்றத்திலே ஜெயிக்க வச்சுட்டாங்க. ஜெயித்தவர்கள் எதுக்கு ராஜினாமா பண்ணணும்? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் மட்டுமே பத்தாது, அதை விட கூடுதல் அதிகாரம் வேண்டும், நான் ஆளுங்கட்சியா இருக்க வேண்டும். அப்ப நீங்க கூடுதலாக அதிகாரத்தை விரும்புகிறீர்கள், சம்பாதிக்க விரும்புகிறீர்கள் அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய சொந்த கட்சிக்கு துரோகம் இழைத்து விட்டு இரட்டை இலையிலே ஜெயித்து விட்டு யாரை நீங்க தோற்கடிச்சீங்க? தாவேகாவை தோற்கடிச்சானா இரட்டை இலையில ஜெயிச்சிருப்பீங்க நீங்க. அப்ப தாவேகாவை தோற்கடித்தவர்கள் வந்து மறுபடியும் நான் போய் தாவேகால போய் சேர்றேன்னு சொல்றது போல அந்த கட்சிக்காரனுக்கு அது நெருக்கடியா இல்லையா? அங்க ஏற்கனவே ஒருத்தன் போட்டிட்டு இருப்பான், அவன் அடுத்த முறை நம்ம எம்எல்ஏ ஆயிரும், இந்த முறை இழந்துட்டோம் அப்படின்னு அவன் கனவோட இருப்பான். அப்புறம் நீ ஜெயிச்ச எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு ரெட்டலையில ஜெயிச்சு ராஜினாமா பண்ணிட்டு இங்க வந்தேன்னா அப்ப அவனோட வாய்ப்பும் தட்டி பறிக்கப்படுதுல. இப்ப அதிமுக காரன் பூரா வந்து தாவேகால சேர்ந்தா தாவேகா காரன் எங்க போறது? அவன் அதிமுக போறதா? எந்த கட்சிக்கு போறது? அவன்
அப்ப இது ஒரு தவறான முன்னுதாரணம். அப்ப அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தாவேகாவிற்கென்று முகம் கிடையாது, தாவேகாவுக்கென்று முகவரி கிடையாது, அரசியலிலே அடையாளம் கிடையாது, ஏதோ ஒரு ஃப்ளூக்குல அடிச்சு வந்துட்டோம். நம்ம கட்சி நிலை பெறணும்னா அதிமுகவுடைய தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், மந்திரிகளா இருந்தவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்தா தான் இந்த கட்சி கட்டமைப்பா மாறும், இந்த கட்சி நிலை பெறும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு கட்சியை உடைத்து குறுக்கு வழியிலே பதவி அடைகிறவர்களை எல்லாம், குற்றப்பின்னணி இருக்கிறவர்களை எல்லாம், பல லஞ்ச வழக்கிலே பிடிபட்டவர்களை எல்லாம், பல வழக்கு விசாரணையில இருப்பவர்களை எல்லாம் தாவேக்கால சேர்த்துட்டு தாவேக்கா ஒரு தூய சக்தி என்று சொல்வதற்கு உங்களுக்கு கொஞ்சமாவது வெட்கப்படணும். நீங்க கொஞ்சமாவது ரோசம் இருக்கணும் உங்களுக்கு. நீங்கள் எப்படி தூய சக்தியா இருக்க முடியும்? ஊழல் வழக்குகளுக்காக தண்டிக்கப்பட்ட ஒரே ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், நீங்க ஒரு மாநில முதலமைச்சரா இருக்கிற போதே சிறைக்கு போக வேண்டிய அவல நிலைக்கு ஆளானவர் ஜெயலலிதா. சசிகலா போய் 4.5 வருஷம் இருந்துட்டு வந்தாங்க ஜெயில. ஜெயலலிதா உயிரோடு இருந்தா அதே 4.5 வருஷம் ஜெயலலிதாக்கு போட்டிருப்பாங்க. ஒரு 2 தீர்ப்புமே ஒரே தீர்ப்பு தான். A1 ஜெயலலிதா, A2 சசிகலா. நீங்க என்ன குற்றம் நிரூபிக்கப்பட்டவரு, நீங்க வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தவர் என்கிற வழக்கிலே குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஒரு கட்சியில இருந்து பல மணல் மாஃபியாக்களாக இருக்கிறவர்கள், பல்வேறு முறைகேடுகள் செய்கிறவர்கள், டெண்டர்ல காசு அடிச்சவன், எல்லாமே நீங்க எல்லா முறைகேடுகளும் செஞ்சவர்களை எல்லாம் கூட்டிட்டு கட்சியில இணைத்து ராஜினாமா செய்ய வச்ச எம்எல்ஏ பதவியை சேர்த்துட்டு நாங்கள் ஒரு தூய ஆட்சியை தர போறோம்னா என்ன தூய ஆட்சின்னு நமக்கு தெரியல. வைகோ அவர்கள் வெளியே வர்றதுக்கான முக்கிய காரணம் இப்ப சமீப காலத்துக்கு முன்னாடி ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போயிருந்தாங்க. அதுல முன்னாள் முதலமைச்சர் இருந்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம சீமான் அவர்களும் இருந்தாங்க. சோ சீமானோட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா வைகோ அவர்கள் உட்கார்ந்துருந்தாங்க. அவர் திரும்பி கூட பார்க்காத புறக்கணிச்சாரு. அதனால இது வெளியேறதுக்கான முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா இருக்குமா? இல்ல, அதெல்லாம் காரணம் கிடையாது. காக்கா உட்கார பணம் விழுந்துருச்சுங்கிற மாதிரி அதெல்லாம் ஒரு கட்டுக்கதை. அவர்கள் விஜய் வெற்றி பெற்று விட்டார், சிறு கட்சிகள் எல்லாம் போய் அமைச்சரவையிலே பங்கு பெறுகிறது, 2 எம்எல்ஏ வச்சிருக்கிற விசிகா போய் ஒரு அமைச்சர் பதவியை பெறுகிறது, 2 எம்எல்ஏ வச்சிருக்கிற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போய் அமைச்சரவையிலே போய் இடம் பெறுகிறது, காங்கிரஸ் கட்சி 5 எம்எல்ஏ மட்டுமே வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி போய் ஒரு அமைச்சரவையிலே இடம் பெறுகிறது. மதிமுக எதற்காக அதிகாரத்தை அடையாமல் நம்ம எதுக்காக திமுகவை முட்டு கொடுக்கணும்? திமுகவை ஒழிப்பதற்காக தான் நம்ம கட்சி ஆரம்பிச்சோம். அப்ப திமுகவிற்கு நம்ம எதற்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பவாதத்தை பயன்படுத்தி கொண்டு வைகோ இடம் மாறுகிறார், கூட்டணியில இருந்து மாறுகிறாரே தவிர இது திருமண விழாவோ அல்லது சீமானை சந்தித்ததோ, என்னிடத்தில் அவர் முகம் கொடுத்து பேசவில்லை என்று சொல்வதோ இட்டு கட்டி சொல்லுகிற அப்பட்டமான பொய்கள். இப்ப பாத்தீங்கன்னா முதல்வருக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா சூர்யா அவர்களும் அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்னு சொல்லி அவருடைய ரசிகர் மன்ற தலைவர் ஒரு மேடை நிகழ்ச்சியில சொல்லியிருப்பாரு. இது ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. சூர்யா vs விஜய் அப்படின்றது எதிர்காலத்துல வருமா? அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலிலே ஒரு சில ஆண்டுகள் மட்டுமே உதவித்தொகை வழங்கியவர் உடனடி முதலமைச்சராக 2.5 ஆண்டுகளுக்குள்ளே கட்சி ஆரம்பித்து வர முடியும் என்று சொன்னால், பல ஆண்டுகளாக 20 ஆண்டுகளுக்கு மேலாக கல்விக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சூர்யா போன்றவர்கள் எல்லாம் ஆசைப்படுவதற்கான வாய்ப்பை இவர்கள் உருவாக்கி விட்டார். தேர்தல் அரசியலிலே திரைப்பட நட்சத்திரமா இருக்கிறவர்கள் நீண்ட காலம் உழைக்காமல், தியாகம் செய்யாமல், பொது வாழ்க்கைக்காக போராடாமல், சிறை செல்லாமல், எந்த போராட்ட களங்களையுமே சந்திக்காமல் நேரடியாக முதலமைச்சர் ஆக முடியும் என்கிற நிலைமையை தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்கி விட்டார்கள் என்று சொன்னால், நாம் ஏன் முதலமைச்சர் ஆகக்கூடாது, நாம் ஏன் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடாது என்று எல்லாருக்கும் ஆசை வருவது இயல்பு. அதனால சூர்யா ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவங்க, நற்பணி மன்றத்தில் இருக்கிறவங்க அந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. சூர்யா பரிசீலிப்பாரா, ஏற்றுக்கொள்வாரா, களத்துக்கு வருவாரா என்று நமக்கு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஆசை அவருக்கு உருவாவதற்கு இப்போ ஒரு தமிழ்நாட்டினுடைய சூழல் என்பது அப்படி உருவாகி இருக்கிறது. ஒரு சினிமாக்காரரை நீங்கள் ஜெயிக்க வைத்ததன் மூலமாக அடுத்தடுத்த சினிமா நட்சத்திரங்கள் இந்த இடத்திற்கு வருவதற்கு ஆசைப்படுகிறார்கள். அந்த ஆசைக்கான காரணம் என்னவென்றால், மிக நீண்ட பயணமாக இருந்தால், ஒரு 30 ஆண்டு காலம் உழைச்சாதான் முதலமைச்சராக முடியும், மிக நீண்ட அரசியல் பயணம் செய்தால்தான் நம்ம ஒரு குறிப்பிடத்தக்க இடத்தை அடைய முடியும் என்கிற நிலைமை இல்லாமல் குறுக்கு வெட்டாக ஒரு வளர்ச்சி வருகிறது. நீங்க இங்க இருந்து ட்ரெயின்ல ஏறி இரவு நேரத்துல நீங்க ஒரு ட்ரெயின் புக் பண்ணி பொழுது விடியும் போது விடிய விடிய பயணம் பண்ணி ஒரு ஊருக்கு போறதுக்கும், ஒரு விமானத்துல அதே தூரத்தை நீங்கள் 1/2 மணி நேரத்திலே கடப்பதற்கும் வேறுபாடு இருக்குல்ல. அப்ப சினிமா நடிகர்கள் ஒரு ஆகாய விமானத்திலே பயணம் செய்கிறவர்கள் 1/2 மணி நேரத்துல ஒரு நெடுந்தொலைவை கடப்பது மாதிரி அரசியலினுடைய நெடுந்தொலைவுக்கு பயணம் தேவையே இல்லை. நமக்கு குறுகிய காலத்திலே நம்ம ஏன் அதிகாரத்தை பெறக்கூடாது என்று குறுக்குச்சால் ஓட்டி ஜெயிச்சிட்டாங்க, நாம் ஏன் அப்படி ஜெயிக்க கூடாது என்று சூர்யா நற்பணி மன்றத்தில் இருக்கிறவர்கள் சிந்திக்கிறார்கள்.
வந்தால் வந்து தமிழ்நாட்டுக்கு அரசியலுக்கு சூர்யாவா விஜயான்னு தியேட்டரில் நடக்கிற போட்டியெல்லாம் இனிமேல் வந்து சட்டமன்றத்திலும் நடக்கும் என்கிற நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்வி அனைத்துக்குமே ரொம்ப சிறப்பாக பதில் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சார்.